இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் எல்ஷடாய் ஊழியத்தின் சார்பாக இந்த ஜூலை மாதத்தினுடைய முதல் வாரத்தில் வந்திருக்க உங்களை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். விசேஷமாய் இந்த நாளில் கூட ஒன்று கூடி வரத்தக்கதாய் தேவன் பாராட்டின கிருபைகளுக்காய் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதை நாம் மகிழ்ந்து களி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த இணையதள வாயிலாக யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், வெப்சைட் மூலமாக எங்களுடைய செய்திகளை நீங்கள் கேட்டு வருகிறீர்கள். அதற்காக நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தோடு கர்த்தர் இடைப்படும்படியாக ஆவியானுடைய கருத்தில் இந்த நாளினுடைய ஆசீர்வாதத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். விசேஷமாய் ஆராதனை நடத்தக்கூடியவர்களுள் தேவன் அவருடைய சிலுவையில் மறைத்து வெளிப்பட வேண்டும். ஒவ்வொருவருக்கும் பாடலும் சரி, செய்தியும் சரி, உங்களுக்கு ஆறுதலை கட்டளையிட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கோம். நாங்கள் எங்களுடைய முயற்சியில் இது எதுவுமே செய்ய முடியாது. ஆவியானுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கலாம். ஆவியானவர் உங்களை ஒவ்வொருவரையும் தேற்றி உங்களை ஒவ்வொருவருக்கு வேண்டிய ஆத்தும ஆகாரத்தை கட்டளையிடும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல அப்படியே தலைகளை தாழ்த்தி ஆண்டுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்கள் என்னோடு பேசுங்க. இந்த புதிய மாதத்தினுடைய முதல் வாரத்தில் நாங்கள் நன்றியோடு கடந்து வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு பேசுங்க என்று சொல்லி கேட்போம். எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். இந்த மாதத்தை தொடங்கி ஜூன் வருடத்தை தொடங்கினவங்க இந்த ஜூலை மாதத்தை காண முடியாமல் மறுத்து போயிருக்கார்கள். ஆனால் கர்த்தர் கிருபையாய் உங்களுக்கும் எனக்கும் இந்த நாள் ஜீவனை கொடுத்து அவருடைய சமூகத்தில் வருவதற்கு அவர் பாராட்டின கிருபைகளுக்காய் என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அப்படியே கண்களை மூடி ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுப்போம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான மனமகிழ்ச்சியான கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே, கர்த்தர் ஆண்டவரே, தொடக்கம் முதல் முடிவு வரை என் தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும், அவங்க எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவரே ஏசப்பா, அவர்களோடு நீங்க இடைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். அவர்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஆண்டவரே ஆறுதலை என் தேவன் கட்டளையிடுவீராக. ஒருவேளை அநேக கிளேசத்தோடு, அநேக கேள்விக்குறியோடு, அநேக சந்தேகங்களோடு ஆண்டவரே ஒருவேளை சோர்ந்து போய் இதை யாராவது கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால் கர்த்தர் ஒருவர் மாத்திரமே அவருடைய ஆறுதல் படுத்துங்க. என் தேவன் எல்லாவற்றையும் செய்ய ஆற்றல் உள்ளவர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாய் என் தேவன் கிருபை செய்யணுமாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் நன்றியோடு கடந்து வந்திருக்கிறோம். நீங்க பாராட்டின கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளுடைய ஆராதனை ஆசீர்வதித்து கொடுப்பீராக. விசேஷமாய் ஆராதனை நடத்துகிற சகோதரர் பேசிலுக்காக, சகோதரி சோஃபியாக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவளை சிலுவையில் மறைத்து நீங்க வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதை யூடியூப் வாயிலாக, ஆண்டவரே வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் வாயிலாக, வெப்சைட் வாயிலாக பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து உங்க நாம மகிமைப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இப்பொழுது ஆராதனை கடந்து போகிறோம். இந்த நேரத்தை அருமையான சகோதரர் பேசில் சோஃபியா கிட்ட ஒப்படைக்கிறேன். இப்போது அவர்கள் ஆராதனை நடத்துவார்கள். இருக்கிற இடத்துல உண்மையாகவே தேவனுடைய பிரசனத்தை உணர்ந்து கரங்களை தட்டி தேவ நாமத்துக்கு மகிமையாய் பாடலை பாடுவோம். கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. Please cleanse us from all our iniquities, Lord. Let it not come in between you and us, Lord. Lord Jesus, and Lord, let our worship be a sweet sound to your ears. Bless the Lord, oh my soul, oh my soul. I'll worship the song of faith. Sing like never before. நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையும் நீதி
ஆராதிப்பேன் அப்பா, உம்மை ஆராதிப்பேன் வாழ்நாள் எல்லாம் அப்பா. ஆண்டவரே நீர் ஒருவராலே ஆண்டவரே நான் நீதிமானாய் ஆக்கப்பட்டேன் அப்பா. ஆண்டவரே இயேசு சாமி, நீங்க ஆண்டவரே இயேசு சாமி என்னை சுத்திகரித்து ஆண்டவரே நீர் எல்லாத்தையும் செய்து முடித்தீர் சாமி. ஆண்டவரே நான் எடுக்க வேண்டிய ஒரே ஸ்டெப் ஆண்டவரே என் பாவத்தை நான் அறிக்கையிட்டு உம்முடைய சமூகத்துல வரணும் சாமி. ஆண்டவரே அதை நாங்க செய்ய ஆண்டவரே நீர் கிருபை தாரும் சாமி. ஆண்டவரே எங்களுடைய பெருமையை நீக்கி ஆண்டவரே எங்களுடைய அவிசுவாசத்தை நீக்கி ஆண்டவரே நாம உம்முடைய சமூகத்துல வரும்படி கிருபை செய்யுங்க சாமி. ஆண்டவரே சாமி நாங்க ஆண்டவரே சாமி உண்மை போல மாற எங்களுக்கு உதவி செய்யுங்க சாமி, கிருபை செய்யுங்க சாமி. ஆண்டவரே நீர் ஆண்டவரே உங்க பிள்ளைகளுக்காக நீர் ஆண்டவரே செய்தது பெரிய காரியம் சாமி. ஆண்டவரே உங்களுடைய ஜனத்துக்காக ஆண்டவரே நீர் அந்த செங்கடலை பிளந்தீர் சாமி. ஆண்டவரே சாமி எங்களுக்காக ஆண்டவரே நீர் உங்களுடைய ஒரே பேரான குமாரனையோ நீர் விட்டு வைக்கல சாமி. ஆண்டவரே நீர் அவரையே எங்களுக்கு கொடுத்தீரப்பா. ஆண்டவரே நீர் எங்களுக்காக எதையும் செய்வீரப்பா, எதையும் செய்வீர் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வேளையில அநேகர் ஆண்டவரே அநேக விண்ணப்பத்தோடு ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வந்திருக்கிறாங்க சாமி. ஆண்டவரே சாமி ஒரு வார்த்தை போது சாமி. ஆண்டவரே எங்களுடைய சூழ்நிலைகள் மாறுமப்பா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்காக எதையும் செய்வீரப்பா. ஆண்டவரே இந்த வேளையில ஆண்டவரே முதலாக நாம் உங்களுடைய பிள்ளைகளாக மாறணும் சாமி. ஆண்டவரே சாமி எங்களுடைய பாவ கட்டுகள் இருந்து ஆண்டவரே நீக்கப்பட்டு ஆண்டவரே சாமி உங்களுடைய பிள்ளைகளாக நாங்க மாறணும் சாமி. ஆண்டவரே அது நடந்தா போதும் சாமி. எங்களுடைய தேவைகள் எல்லாமே ஆண்டவரே நீங்க பார்த்துக் கொள்வீங்க சாமி. ஆண்டவரே இந்த வேலையில சாமி ஆண்டவரே நாங்க இந்த மீதி இருக்கிற ஆராதனை ஆண்டவரே உங்களுடைய சமூகத்தில் வைக்கிறோம் சாமி. நீர் எங்களோட பேசுங்க ஆண்டவரே இயேசு சாமி. நீர் எங்களுடைய கேள்விகளுக்கு நீர் பதில் கொடுங்க சாமி. எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஆராதனையில் பங்கு பெற்றிருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த காலவேளையில் தேவனுடைய சமூகத்தில் ஒன்று கூடி வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தேவன் பெரிய காரியங்களை செய்யும்படியாக நம்ம இந்த நாளில் ஆவலோடு காத்திருப்போம், விசுவாசத்தோடு காத்திருப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே நம்மோடு இடைப்படுவார். இந்த மாதத்தினுடைய 1ஆம் தேதி செய்தி எத்தனை பேர் நீங்கள் கேட்டீங்கன்னு என்று தெரியாது. தாவீதினுடைய ஜெபத்தை குறித்து நம்ம பார்த்தோம். 2 விதமான அவனுடைய ஏக்கமும் அவனுடைய எதிர்பார்ப்பை குறித்து பார்த்தோம். ஆங்ஸைட்டி, அவனுடைய ஆன்டிசிபேஷன். அவனுடைய ஆங்ஸைட்டி என்ன, ஏக்கம் என்ன, விக்னங்கள் கடந்து போக மட்டும் உம்முடைய செட்டையின் மறைவில் நான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் வேண்டுதல் ஏக்கத்தோடு தேவனுடைய சமூகத்தில் கேட்டதை குறித்து நம்ம பார்த்தோம். அது மாத்திரமல்ல, அவனுடைய எதிர்பார்ப்பு, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற அந்த தேவனை அவன் எதிர்பார்த்து காத்திருந்தான் என்று சொல்லி 1ஆம் தேதி செய்தியை நீங்கள் கேட்டிருப்பீங்க. இந்த காலவேளையில் இந்த முதல் வாரத்தில் ஒன்று கூடி வந்திருக்க உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலையும் இந்த நாளுக்குரிய செய்தியின் தலைப்பு புயலை சமாளிப்பது எப்படி. ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங். இதில் புயலை சமாளிப்பது எப்படி, how to deal with a storm. அநேக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற யாராக இருந்தாலும் இந்த நாட்களில் பயங்கரமான ஒரு புயலை ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. என்ன புயல் உங்கள் எல்லாருக்கும் தெரியும், COVID-19. எங்கே பார்த்தாலும் கொரோனா வைரஸ்னால பாதிக்கப்பட்டவர்கள் புயலை காட்டிலும் மிகவும் வேதனையான ஒரு சூழ்நிலைகளை அவர்கள் சந்தித்து கொண்டு வருகிறார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் கூட நம்முடைய இருக்கிற இடத்தினுடைய சுற்றி உள்ள இடங்களில் அநேகர் பாதிப்பாயிருக்கலாம். ஒருவேளை ஒரு சிலர் மரித்து போயிருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள், ஊழியக்காரர்கள், விசுவாசிகள், நல்லவர்கள், கெட்டவர்கள் எந்த வித்தியாசமும் இல்லை. அநேகர் இதில் பாதிப்பாய் கொண்டு வருகிறதை கேள்விப்படும் போது மிகுந்த வேதனையாக இருக்கிறது. எனக்கு தெரிந்த அருமையான ஒரு ஊழியக்காரர் கூட இந்த கடந்த நாட்களில் இறந்து போனார் என்று சொல்லி கேள்விப்படும் போது யாரும் அவருடைய விசுவாசியோ இல்லை அவருடைய நண்பர்களோ அவருடைய குடும்ப அங்கத்தினர்களோ யாருமே போய் அவரை பார்த்து கடைசி மரியாதை கூட செலுத்த முடியாத ஒரு இக்கட்டான நிலைமை இந்த பூமியில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க இந்த நாட்களில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. சில இடங்களில் அந்த மரணம் அடைந்தவர்களுடைய பாடியை ஹேண்டில் பண்ணுகிற விதத்தை பார்த்து நியூஸ்ல பார்க்கும்போது எவ்வளவு வேதனை.
அப்படிப்பட்ட புயல்கள் சூழ்ந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலையும் நம்ம அந்த புயலை சமாளிப்பது எப்படி என்று சொல்லி இந்த காலவெளியில் நம்ம பார்க்க போறோம். உங்களுடைய வேதாகமத்தை ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். The book of Isaiah chapter 12 verse 2. இதோ தேவனே, என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதவுமானார், அவரே எனக்கு ரட்சிப்புமானார். இதோ தேவனே என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதவுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாசிகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாரா இருந்தாலும் இந்த ஏசாயா ரொம்ப அழகா இந்த இடத்துல அவன் எலாபரேட் பண்ணுகிறதை பார்க்கிறோம். சொல்றான், தேவன் என் ரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன். சோ புயலை சமாளிப்பது எப்படி, how to deal with a storm அப்படின்னு யோசிப்போம் என்றால், முதலாவது நீங்கள் பயப்படாமல் நம்பிக்கையா இருக்க வேண்டும் என்றால் தேவன் உங்களுடைய இரட்சகராய் இருக்க வேண்டும். தேவன் உங்களுடைய பாதுகாவலராய் இருக்க வேண்டும். தேவன் உங்களை கரம் பிடித்து நடத்தக்கூடியவராய் இருக்க வேண்டும். தாவீதினுடைய ஆங்ஸைட்டி, அவனுடைய ஏக்கங்கள், ஆண்டவரே விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் உங்களுடைய சிறைகளின் மறைவில் நான் வந்து தங்கி இருக்க விரும்புறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஜெபித்ததை நம்ம 57ஆம் சங்கீதத்தில் நம்ம அதை பார்த்தோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கால வேளையில உங்களுடைய பிரச்சனைகள் மத்தியில, போராட்டங்களின் மத்தியில, வேதனைகளின் மத்தியில, கஷ்டங்களின் மத்தியில, ஒருவேளை சுகவீனமாய் படுத்த படுக்கையில் ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையில என் தேவன் உங்களுக்கு ரட்சிப்பா இருப்பார் என்றால் நீங்கள் பயப்படாமல் நம்பிக்கையா இருக்க முடியும். அது மாத்திரமல்ல, ரொம்ப அழகா சொல்றாரு, கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதவுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். அவரே உனக்கு ரட்சிப்புமானவர். இந்த காலவெளியில வேற யாராலையும் காப்பாற்ற முடியாது. எப்பேற்பட்ட பணக்காரரா இருந்தாலும், பணத்தில் செழித்து ஓங்கக்கூடியவளா இருந்தாலும், ஏழையா இருந்தாலும், இந்த COVID-19 ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது. எந்த வித்தியாசம் இல்லாதபடி அரண்மனையில் வாழுகிறவளா இருந்தாலும், இல்லை ஒரு குடிசையில் வாழுகிறவளா இருந்தாலும், எல்லாரையும் ஒரே விதத்தில் அது தாக்கக்கூடியதாக இருக்கிறது. அநேகர் அவங்களுடைய பயத்தின் நிமித்தம் அவர்கள் சரியான நேரத்தில் மெடிக்கல் அசிஸ்டன்ஸ் பெற்றுக்கொள்ள முடியாதபடி அநேகர் மரித்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை அநேகருக்கு வசதிகள் இல்லை. எனக்கு இந்த கால வேளையில ஒரு நண்பர் என்னிடம் இப்படியாக சொன்னார். அவர் ஒரு ஹாஸ்பிட்டலில் வேலை செய்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க ட்ரீட்மெண்ட் ஏறக்குறைய எத்தனையோ லட்சங்கள் செலவு பண்ணி அவர் அந்த ட்ரீட்மெண்ட் பெற்றுக்கொள்ள நேரிட்டது. அப்படிப்பட்ட லட்சங்களை செலவு பண்ண முடியாத எத்தனையோ பேர் மரித்து கொண்டிருக்காங்க. ஒருவேளை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கலாம். அநேக சூழ்நிலைகளை அவங்களை பாதுகாக்க பிரயாசப்பட்ட போதிலும் அவர்களால் தங்களை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. காரணம், தேவன் அவங்களுக்கு ரட்சிப்பா இருந்தாரா என்று எனக்கு தெரியாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளையில புயலை சமாளிப்பது எப்படி, how to deal with the storm which you are facing today. இந்த நாளிலே நீங்க ஃபேஸ் பண்ணி கொடுக்கிற எந்த புயலா இருந்தாலும் தேவன் உங்களுக்கு ரட்சிப்பா இருப்பார் என்றால், தேவன் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார் என்றால், நீங்கள் எதற்கும் பயப்படாதபடி அவர் மேல் நம்பிக்கையா இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை இருக்கும்போது மாத்திரமே நீங்கள் எல்லாவற்றையும் சாதிக்க முடியும். அதே சங்கீதக்காரன் அவனுடைய 57ஆம் சங்கீதத்தில் தாவீது சொல்லும்போது, விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் உங்களுடைய செட்டைகளின் நிழலில் வந்து நான் தங்க விரும்புகிறேன். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாமா? 57ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது, என்னுடைய ஆத்துமா உம்மை அண்டிக் கொண்டிருக்கிறது. விக்னங்கள் கடந்து போகும் மட்டும், விக்னங்கள் கடந்து போகும் மட்டும் உமது சட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன், உமது சட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். சோ அவனுக்கு நல்லா தெரியும், புயலை சமாளிக்க வேண்டும் என்றால், சவுலை போல பிரச்சனைக்குரியவர்கள் ஃபேஸ் பண்ண வேண்டும் என்றால், தன்னுடைய ஜீவனை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்றால், அவனுக்கு இருந்த ஒரே ஒரு வழி,
தேவனுடைய செட்டையின் நிழலில் வந்து தங்க வேண்டும் என்று சொல்லி இந்த காலவேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான விசுவாசிகளே, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் உங்களுடைய ரட்சிப்பாய் இருப்பார் என்றால் நீங்கள் பயப்படாமல் நம்பிக்கையா இருக்க முடியும். யெகோவா கர்த்தராகிய யெகோவா உங்களுடைய பலனும் கீதவுமானவராய் இருப்பார் என்றால் நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாதபடி தேவனுடைய சமூகத்தில் தைரியமாய் வாழ முடியும். யோபு ரொம்ப அழகா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுகிறான். 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். யோபு எழுதின சரித்திர புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக உபகாரம் பண்ணுவேன். என்னுடைய வழிகளை அவர் முன்பாக வைப்பேன். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஒரு புஸ்தகத்தில் இப்படியாக நான் வாசித்தேன், புயலின் ஆழத்தில் தான் நங்கூரத்தின் பலத்தை உணர முடியும். You can see the anchor strength only in the midst of storm. ஒரு புயலினுடைய ஆழத்துக்கு நீங்க சென்று அந்த பிரச்சனையை நீங்க ஃபேஸ் பண்ணும்போது தான் உங்களுடைய நங்கூரம், விசுவாசம் என்று சொல்லக்கூடிய அந்த நங்கூரத்தினுடைய பலத்தை நீங்கள் உணர முடியும். யோபு ஒரு நல்ல ஒரு உதாரணம் வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. அவனுடைய வாழ்க்கையில எக்ஸ்ட்ரீம் சிச்சுவேஷனுக்குள்ள கடந்து போயிட்டான். அவனுடைய எக்ஸ்ட்ரீம் ஸ்டார்ம்குள்ள கடந்து போயிட்டான், புயலில் கடந்துருக்கான். அவன் வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுகிற அந்த புயல் அவனால் தாங்கி கொள்ள முடியல. ஆனால் அவன் சொல்லுகிற வசனம் என்ன? அந்த 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல நம்பிக்கையா இருப்பேன். ஏசியா தான் சொல்றான். ஏசியாவில் இந்த வாசித்தோம், நான் பயப்படாமல் நம்பிக்கையா இருப்பேன், அவரே எனக்கு யெகோவா, கர்த்தராகிய யெகோவா என் பலனும் என் கீதவுமானவர், அவரே எனக்கு ரட்சிப்புமானவர். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில இந்த கால வேளையில நீங்கள் யாரை நங்கூரமாக, யாரை ரட்சகராக, யாரை பலனாக நீங்க கருதி கொண்டிருக்கீங்க? ஒருவேளை உங்களுடைய ஓன் ஸ்ட்ரென்த்தை யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால் இந்த கால வேளையில யோசித்து பாருங்க. ஆண்டவரே, என்னுடைய சொந்த பலன் என்னை பாதுகாக்காது, என்னுடைய சொந்த முயற்சி பாதுகாக்காது, என்னுடைய சொந்த நண்பர்கள், சொந்த குடும்ப அங்கத்தினர்கள் என்னை பாதுகாக்க முடியாது. கர்த்தரே என்னை பாதுகாக்க முடியும். நீர் என்னுடைய பாதுகாவலராய், நீர் என்னுடைய நங்கூரமாக, நீர் என் பலனாக, ஆண்டவரே உம்முடைய பாதுகாவல நான் இருப்பேன் என்றால் என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், என் வாழ்க்கை சந்தோஷமாய் ஓட முடியும். எனக்கு நியமிக்கப்பட்டிருக்க ஓட்டத்தில் நான் ஓடுவதற்கு உங்களுடைய பலன் தேவை என்று சொல்லி நீங்க கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கார். வேதத்துல இன்னும் அருமையான ஒரு வசனம் உண்டு. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்க கேட்க போறோம். The book of Isaiah chapter 26 verse 3. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதுடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்தோட காத்துக்கொள்வீர். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவரை உறுதியாய் பற்றிக்கொள்ள மனதுடையவன் அவரை முழுசா நம்புவான் என்றால் அவனை பூரண சமாதானத்தோட, ஒருவேளை சுற்றி உள்ள புயல்கள் உங்களை அமுழ்க்கக்கூடிய சூழ்நிலை நீங்க தள்ளப்படலாம், பயங்கரமான காற்றுகள் அடிக்கப்படும் போது உங்களுடைய விசுவாச கப்பலானது ஆட்டம் காணக்கூடியதா இருக்கலாம். ஆனால் உங்களுடைய நம்பிக்கை அவரை பூர்ண சமாதானத்தோட காத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்க அவரை முழுவதுமாய் நம்ப வேண்டாம். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கலாம். 26:3. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்டவன் மனதுடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால், போதும், உம்மையே நம்பியிருக்கிறபடினால, உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்டவன், முழுசா உம்மை நம்புறவன், அவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமா? பூர்ண சமாதானத்தோட கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில உங்களை அருமையாய் வழி நடத்தும்படியாக, இந்த ஜூலை மாதத்தில் வந்திருக்க உங்களையும் என்னையும் கர்த்தர் கரம் பிடித்து நடத்தும்படியாக தேவனுடைய சமூகத்தை நம்ம கேட்க வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே நீங்க எனக்கு ரட்சிப்பா இருங்க, நீங்க எனக்கு பலனா இருங்க, ஆண்டவரே நீங்க உங்களுடைய நிழலில் நான் வந்து தஞ்சம் அடையத்தக்கதாய் உங்களுடைய பாதுகாவல நான் இருக்கும்படியாக நான் முழுசா நம்புறேன். இந்த புயலை ஃபேஸ் பண்ணுவதற்கு, இந்த கொரோனா வைரஸை ஃபேஸ் பண்ணுவதற்கு எங்களை சுற்றி உள்ள ஜனங்கள் அநேக விதங்களில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க. நாங்க உங்களை நம்புறோம் ஆண்டவரே, உண்மை நம்புறோம் ஆண்டவரே, நீங்க அவங்களை பூர்ண சமாதானத்தோட காத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி கேட்கும்போது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களோடு இருந்து இடைப்பட்டு உங்களை வழிநடத்த வல்லமையுள்ளவர். கடைசியா ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 5, தமிழ்ல 5ஆம் வசனம், ஆங்கிலத்தில் 6வது வசனம்.
உங்களில் நற்கிரியை தொடங்கினவர், உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர், அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரிந்தம் அந்த இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி, அவரை முடிய நடத்தி வருவார் என்று நம்பி, உங்களில் நற்கிரியைகளை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவினுடைய நாள் வரை நடத்துவதற்கு அவர் உண்மையுள்ளவர். ஏதோ ஒரு நாள் நடத்திட்டு பயங்கரமான சூழ்நிலை வந்தோன்னு உங்களை தள்ளிட்டு போகிற ஆண்டவர் நீங்களும் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் அல்ல. பேதுரு உங்களை எல்லாருக்கும் தெரியும், அவன் தேவனை அதிகமாய் நேசித்தான், தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆசைப்பட்டான். அவர்கள் பிரயாணப்பட்டு நடுக்கடலில் நடு ஜாமத்துல அவங்க வந்து கொண்டிருக்கும் போது தேவன் வருகிறதை பார்க்க எல்லாரும் பயந்தாங்க. எல்லாரும் ஏதோ ஒரு ஆவி வந்து விட்டது என்று சொல்லி பயந்து நடுங்கின போது அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே நான் தான் என்று சொல்லும் போது பேதுரு அவரை பார்த்து ஆண்டவரை பார்த்து கேட்டான், நீங்கன்னா நான் நடந்து வர விரும்புறேன், அந்த கடல் மேல நானும் நடக்க விரும்புறேன் என்று சொல்லி அவன் நடந்து வருகிறதை பார்க்கிறோம். வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, காற்று வீசினதை அவன் பார்த்தபோது, அவனுடைய போக்கஸ் மாறின போது, அவனுடைய எண்ணங்கள் மாறின போது, அவனுடைய பார்வை ஆண்டவர் மேல் இருந்ததை காட்டிலும் பெரிதாய் வருகிற புயலின் மேல பார்த்தபோது அவன் அமுழ்ங்க ஆரம்பித்தான். வேதம் சொல்கிறது, தேவன் அவனை கரம் பிடித்து அவனை தூக்கி எடுத்தார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இந்த மாதத்தில் நீங்கள் சோர்ந்து போய் கடந்த 6 மாத காலங்களில என் வாழ்க்கையில எந்த நன்மையான காரியங்கள் நடக்கவில்லையே, நான் எதிர்பார்த்த காரியங்கள் எதுவுமே என் வாழ்க்கையில சக்சஸ்ஃபுல்லா அமையவில்லையே, நான் போட்ட பிளான்ஸ் எல்லாமே ஒருவேளை எதுவுமே நடக்க முடியாதபடி நான் சோர்ந்து போயிட்டேனே, இனி எனக்கு என்ன பண்ணுவேன்னு என்று தெரியல என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்றால், இந்த 7வது மாதத்துல அவர் உங்களுக்கு நங்கூரமாய் இருந்து அவர் உங்களை அருமையாய் நடத்தும்படியாக, அவர் இரட்சகராய் இருந்து உங்களை மீட்கும்படியாக அவரிடத்தில் நம்ம கேட்கலாமா? இந்த காலவேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராய் இருந்தாலும் உங்களுடைய புயலின் ஆழத்தில் தான் நங்கூரத்தினுடைய பலத்தை நீங்கள் உணர முடியும். உங்களுடைய புயல், உங்களுடைய ஃபேஸ் பண்ணுகிற அந்த பிரச்சனைகள் எப்படி இருக்கிறது, அந்த பிரச்சனையின் மத்தியில உங்கள் விசுவாசமாகிய நங்கூரத்தை நீங்க உறுதியாய் பற்றி கொள்ளுங்க. வேதத்துல வாசித்த பிரகாரமாய் உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதுடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் அவனை பூர்ண சமாதானத்தோட காத்துக்கொள்வேன். தாவீது அழகா ஜெபித்தான். அவனுடைய ஆங்ஸைட்டி என்ன? ஆண்டவரே, விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உங்களுடைய நிழலில் வந்து நான் பாதுகாக்கப்பட வேண்டும். நான் உம்முடைய நிழலில் பாதுகாப்பதற்கு காரணம் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன், நீ நிச்சயமாகவே என்னை வழி நடத்துவேர் என்று சொல்லி விசுவாசித்தான். இந்த கால வேளையில இதை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில முழுவதுமாய் கர்த்தரை சார்ந்து, முழுவதுமாய் கர்த்தரை பிடித்துக் கொண்டு ஏதோ ஏனோ தானோ என்று இல்லாதபடி அவரை முற்றிலுமாய் விசுவாசித்து கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் கடந்து போகும்போது நிச்சயமாகவே உங்களை கரம் பிடித்து நடத்த அவர் வல்லமையுள்ளவராக இந்த கால வேளையில அப்படியாகவே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இந்த மாதத்தினுடைய முதல் வாரத்துல நாங்க உங்க சமூகத்துல வந்திருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய சபையை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய நண்பர்களை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என் குடும்ப அங்கத்தினர்களை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். என்னுடைய பிள்ளைகளை உங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். நீங்க கரம் பிடித்து நடத்துங்க. நீங்க தான் எனக்கு ரட்சிப்பு ஆண்டவரே, நீங்க தான் எனக்கு பாதுகாவல், நீங்க தான் என்னை நடத்த முடியும் என்பதை உணர்ந்து தேவனுடைய சமூகத்தில் நீங்க அர்ப்பணிப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே உங்களை அருமையாய் நடத்த அவரால் முடியும். எப்பேற்பட்ட புயலா இருந்தாலும் அதை சமாளிக்கிற காரியம் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் அவர் சமாளித்து நீங்க நடந்து வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். பேதுரு அமிழ்ந்து போகிற அந்த புயலில் அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தான், கர்த்தரை தெய்வமாய் பிடித்து கொண்டான், கர்த்தர் மேல சார்ந்திருந்தான். அந்த தேவன் மேல விசுவாசம் கொண்டவனாக அவர் என்னை காப்பாற்றுவார் என்று நம்பிக்கையோடு ஆவியான ஆண்டவரே என்னை காப்பாற்றுங்க என்று சொல்லி கேட்டான். கர்த்தர் அவனை காப்பாற்றி அவனை மறுபடியும் நிறுத்தி அவனை பெரிய ஒரு அப்போஸ்தலனாய் மாற்றி சபைக்கு ஒரு மூத்த ஒரு அஸ்திபாரமாய் நிறுத்தினார். இந்த காலவேளையில கேட்டுக்கொண்டிருக்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் நிச்சயமாகவே அப்படியாகவே நடத்தும்படியாக இந்நாளில் ஒப்பு கொடுத்து கேட்போம். ஒருவேளை 6 மாதம் நீங்க இழந்த எல்லா ஆசீர்வாதங்களை இந்த 7வது மாதத்தில் சுதந்திரிக்கத்தக்கதாய், ஒருவேளை நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் கைக்கூடி வரத்தக்கதாய், நீங்கள் எந்தெந்த இடத்துலலாம் லாஸ் ஆயிருச்சு, எந்தெந்த இடத்துலலாம் புயல்கள்னால நான் அமிழ்ந்து போயிருக்கிறேன் என்று சொல்லி யோசிக்கிறீங்களா, அந்த இடத்துல விசுவாசம் என்ற நங்கூரத்தை நீங்க ஸ்ட்ராங் பண்ணிக்கொள்ளுங்க. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறதை நீங்கள் பார்க்க முடியும். ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? அப்படி இருக்கிற இடத்துல தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே,
என்னோடு நீங்க பேசுனதுக்காக நன்றி என்று சொல்லி ஒப்பு கொடுத்து கேட்போம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில கரம் பிடித்து நடத்துகிற தேவன் உங்களை அருமையாய் நடத்தும்படியாக அவருடைய ஆவியானவருடைய கருத்துல நம்ம ஒப்பு கொடுக்கலாம். பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் என்னை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு விசுவாசிகளுக்காக ஆண்டவரே, ஒவ்வொரு தேவ மனுஷர்களுக்காக செபிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையில ஃபேஸ் பண்ணக்கூடிய எந்த புயலா இருந்தாலும் அதை சமாளிக்க கூடியது எங்களுடைய பலன் அல்ல ஆண்டவரே, எங்களுடைய முயற்சி அல்ல ஆண்டவரே. நீரே எங்களுக்கு தஞ்சமாய், நீரே எங்களுடைய கோட்டையாக, நீரே எங்களுடைய பலனாய் இருந்து எங்களை ரட்சிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை சுற்றி ஃபேஸ் பண்ணி கொண்டிருக்கிற இந்த பொல்லாத நோய்களிலிருந்து கர்த்தர் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அநேகர் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் மரித்து கொண்டிருக்காங்களே, அவளுக்காய் நாங்கள் திறப்பில் நின்று ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனம் இறங்கி ஆண்டவரே எங்கள் தேசத்திலிருந்து ஆண்டவரே இந்த பிரச்சனைகள் மாறத்தக்கதாய், ஆண்டவரே இந்த நோய் கடந்து போகத்தக்கதாய் என் தேவன் மனம் இறங்கி அற்புதத்தை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, காயப்பட்ட கரத்தை நீட்டுவீராக ஆண்டவரே. எத்தனையோ ஆண்டவரே இயேசப்பா ஜனங்கள் ஆண்டவரே, இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாத எத்தனையோ ஆயிரம் ஜனங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் மரித்துக் கொண்டிருக்காங்களே. கர்த்தர் மனம் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்து நீ இரட்சகர் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களுடைய பட்டணத்துக்காகவும் எங்களுடைய தேசத்துக்காகவும் உலக தேசங்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு தேசங்களையும் கர்த்தர் ஆண்டவரே நீ கரம் பிடித்து நீ உண்மை உள்ளவர் இரட்சகர் என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த நாளிலே கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீ உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுடைய வாழ்க்கையில எப்பேற்பட்ட புயலா இருந்தாலும் அதை சமாளிப்பது ஆண்டவரே உங்க கிருபை மாத்திரம்தான். உங்களுடைய கிருபையோடு சமாளிக்க முடியும் என்ற நம்பிக்கையை அவளுக்கு ஏற்படுத்தி கொடுப்பீராக. தொடர்ந்து வழி நடத்துங்க. உண்மையே நம்பி இருக்கிறபடினால அவளை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்ள வேண்டும் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்வீராக. எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உங்க நாம மகிமைப்பட வேண்டும் ஜெபிக்கிறேன். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக இயேசு மூலமாய் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். இதை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் வருகிற நாட்களில் பெரிய காரியங்கள் செய்யும்படியாக தொடர்ந்து உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். உங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை வாட்ஸ்அப் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஸ்க்ரீனில் வருகிற வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் வந்து தாராளமாய் தெரியப்படுத்துவீர்கள் என்றால் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்வோம். யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்கள் ஒவ்வொருவருக்கும் வேண்டிய கிருபைகளை கொடுத்து வழிநடத்தும்படியாக நாங்களும் உங்களுக்காக ஜெபித்துக் கொள்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாய் இன்றைக்கு உதவி செய்த ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படியாகவே ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா.